திருச்சி மாவட்டம் வயலூரில் பக்தர் ஒருவரை ஜீயபுரம் டிஎஸ்பி ஆபாசமாக ஒருமையில் பேசியதால் மக்கள் அதிருப்தி அடைந்தனர். அதனை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்கலாம். தினேஷ், வணக்கம். என்ன நடந்தது? வணக்கம். அதாவது பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நேற்றைய தினம் பிரசித்தி பெற்ற குமாரவயலூர் முருகன் கோயில்ல பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தும் விதமாக பால் குடம் காவடி எடுத்து வந்து வழிபாடு செய்தனர். இந்த நிலையில் வழக்கமாக திருவிழா நாட்கள்ல தெற்கு வாசல் வழியாக பால் குளம் எடுத்து சென்று பக்தர்கள் வந்து அங்க வந்து பால் குடத்தை வந்து அங்க பாலை செலுத்துவார்கள். இந்த வகையில் அந்த பகுதியாக பக்தர்கள் சென்று கொண்டிருக்கும் என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். அந்த ஒரு பக்தர் ஒருவர் வந்து வரிசையில் செல்லாமல் அவர் முன்பு செல்வதற்காக முயன்றார். அப்போது அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த ஜீயபுரம் டிஎஸ்பி பழனி என்பவர் அந்த பக்தரை வந்து அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தியும் ஆபாசமான வார்த்தைகளாலும் ஒருமையில் வந்து திட்டினார். இதனை பார்த்து அங்க இருந்த பக்தர்கள் வந்து அந்த காவலர் மீது, அந்த பணியில் இருந்த அந்த காவலர் மீது மிக பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தினர். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வந்து அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. அதாவது திருக்கோயிலுக்கு வந்து ஒரு மனநிறைவுக்காக தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக நேற்றைய தினம் வருகை தந்த நிலையில அங்கு பணியில் இருந்த காவலர் வந்து பக்தரை வந்து இது போன்று திட்டிய சம்பவம் வந்து மிக பெரும் பக்தர்களிடையே மிக அச்சத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியது. தற்போது அந்த காவல்துறையின் மீது மிகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக வலைதளத்தில் தொடர்ந்து கோரிக்கையானது எழுந்து வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தினேஷ்.